ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுகீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் லெக் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லியும் 2 வரமிளகாவும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லெக் பீஸில் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை பாதி சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா ஆனியன் கூட கோட் ஆகுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அதுலேருந்து வந்திருக்க தண்ணி மட்டும் ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.